ஐயோ இந்த ஆள்ற தொல்லை தாங்க முடியல. அமெரிக்காவில் தற்போது உயர்ந்து வரும் எண்ணெய் மற்றும் எரிவாயுக்களின் தற்காலிக விலை தற்காலிகமானது என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். போர ஆரம்பிச்சதே நீங்க தானே. ஈரானை தாக்கி அளித்தது 2270 கிலோ எடையுள்ள பங்கர் பஸ்டர் குண்டுகள். அந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் என்றது கிட்டத்தட்ட அதை அடிச்சால் கதி முடிஞ்சது. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் திணறிக் கொண்டிருக்கு. இப்ப இது முடிவுக்கு வருங்கிறது உலகத்துல யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு தனிப்பட்ட ஈகோன்னு இருக்கு. ஈகோ பிடிச்ச மனுஷன். இப்ப இருடிக்கானே காதல் நொய்ங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா காலத்துல ரணில் வீட்டுக்கு முன்னுக்கு போயிட்டு ரணில் வெளியே வா, ரணில் வெளியே வா அப்படின்னு புடிச்சு ஜெயில போடணும். சரி ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடி பிளேஸ். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி ஜேர்னி. நன்றி நன்றி நன்றி. என்ன சொல்ல, ஒரு புது அகவைக்குள்ள கால் வச்சிருக்கிறீங்க. ஒட்டுமொத்த தமிழ் பேசும் சமூகங்களின் சார்புல உங்களுக்கு வாழ்த்துக்கள். முதல்ல அவர்கள் பலர் நேற்றைய தினமே பின்னூட்டத்துல வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. இன்றைய நாளும் இருந்தாலும் இன்றைய தினத்துல உங்களுக்கு இன்றைய தினம்தான் உங்களுடைய பிறந்த நாள். ரொம்ப நன்றி. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நிறைய நண்பர்கள் உறவுகள் கீழே கமெண்ட் செக்ஷன்ல எல்லா வீடியோகளையும் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்படி ஒரு வாழ்த்து எதிர்பார்க்க நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. அதோட இன்றைக்கு இலங்கையில ஒரு பொது விடுமுறை, நம்ம பிறந்த நாளைக்கு ஒரு பொது விடுமுறை கொடுத்திருக்காங்க. அப்ப எல்லாம் பாதுகாப்பா கொண்டாடுவோம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ரைட். ஆனா இப்ப நாட்டு நடப்பை நாங்க பாக்குறோம். என்னன்னு சொன்னா, நாட்டு நடப்புல பிரதானமா இன்னைக்கு கியூஆர் சிஸ்டம். இப்ப கியூஆர் சிஸ்டம் தானே போகுது. எரிபொருள் கியூஆர் சிஸ்டம் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னு சொன்னா, இப்ப கியூஆர் நாங்க கொடுத்துட்டோம், இந்த வாகனங்களுக்கு இவ்வளவு கோட்டா தாங்கிறத அறிவிச்சிட்டோம். ஆனாலும் இந்த வரிசை, இந்த போலிங் நிக்கல. இப்ப என்ன செய்யறது? இது என்னடா ஒரே தலையடியா இருக்கு. கியூஆரா கொடுத்து 5 லிட்டர் தான் பைக்குக்கு, 15 லிட்டர் தான் ஆட்டோக்குனாலும் லைன் நிக்கிறாங்களே, இரவு பகலாம் நிக்கிறாங்களே. என்ன செய்யலாம்னா, இன்னைக்கு அதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. நாளையிலிருந்து ஒற்றை இலக்கம் இரட்டை இலக்கம், அதாவது வாகனத்தின் இலக்க தகட்டுல இருக்க லாஸ்ட் நம்பர், அதை வச்சுதான் நாளையில இருந்து கொடுக்க போறாங்க. பட் இன்னைக்கு 18ஆம் தேதி. இன்னைக்கு இரட்டை இலக்கங்கள் கொண்டவங்க தான் போகணும். இரட்டை இலக்கம் சரியா, 0 2 4 6 8 எல்லாம் அந்த லாஸ்ட் நம்பர். அது ஒற்றை இரட்டை தெரியாம அங்க போய் விளக்கம் இல்லாம சண்டை பிடிக்கிறாங்க. நாளைக்கு 19ஆம் தேதி, நாளைக்கு இரட்டை எண்காரங்க பெற்றுதான் அவ்வளவுதான் பிரச்சனை ஆயிரும். நீங்க வீட்டுல இருங்க. நாளைக்கு ஒற்றை எண் நாட்கள் 1 3 5 7 9 அதெல்லாம் லாஸ்ட். உங்க நம்பர் லாஸ்ட் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க எல்லாம் நாளைக்கு போகணும். ஆனா உங்களுக்கும் கியூஆர் கோட் கட்டாயம் இருக்கணும். கியூஆர் கோட் இருந்தா தான் அந்த இலக்கங்கள் அடிப்படையில் அடிக்கப்படும். சரியா? அது இல்ல, ஒரு ஆள் எலக்ட்ரிசிட்டி கார் ஒன்றை கொண்டு வந்து முந்தின நாள் போயிருக்கிறார். அப்ப பாத்துக்கங்க என்ன நடக்குதுன்னு. எலக்ட்ரிசிட்டி கார்ல கலனை கொண்டு போயிருக்கிறார். ஐயோ, அது பாட்டுக்கு காருக்கு கியூஆர் கோட் இல்ல தானே. அது சரி. ஐயோ, அது ஒரு பெரிய பிரச்சனை. கோல்ட்லயே அவங்க நடந்திருக்கு. கிளம்பி போயிருந்தா சரி. ஆனா மத்தபடி ஒரு சில இடங்கள் இப்ப அந்த எலக்ட்ரிக் பிளஸ் பெட்ரோல் ஃபுல் அது இருக்கு தானே, அந்த அப்படியும் வாகனங்கள் எஸ்யூவி வாகனங்கள் இருக்கனால அவங்களும் போயிட்டு நிக்கிறாங்க. அதை சில பேர் சோசியல் மீடியால படம் பிடிச்சு போட்டு காட்டுறாங்க. அப்ப அதுக்கு பிறகுதான் தேடி பார்த்து தெரியுது இது ரெண்டும் முடியும் இந்த வாகனத்துல அப்படிங்கிற மாதிரி. நான் நேற்று ஜனாதிபதி நான் சொல்றது தனியா எலக்ட்ரிசிட்டி, தனியா எலக்ட்ரிக்ல கிளனோட போயிருக்காரு. அது அது மாட்டிக்கிற விஷயம். அப்ப ஆனா நேற்று ஜனாதிபதி அன்றகுமரசனைக்கு ஒரு ஸ்பீச் நாங்க ஏற்கனவே எதிர்பார்த்ததான். ஜனாதிபதி நாங்க சொன்னதெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு ஸ்பீச் சொன்னாங்க. நாட்டு நடப்புல நேற்று முன்தினம் அதற்கு முன்தினம் சொன்னதையும் ஜனாதிபதி ஸ்பீச்சையும் 2 கம்ப்யூட்டரை வச்சு பாருங்க. நீங்களும் நானும் என்ன கதைச்சோம், ஜனாதிபதி என்ன பேசினார், நான் வேற ஒன்றுமே சொல்லல. உண்மைதான். ஆனா இப்போ
அந்த அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் நாட்டுல இருந்த நாட்டு மக்களுக்கு நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் இருந்திருக்கும். இது என்ன நடக்க போகுது, மக்களுக்கு ஒரு பயம், பேனிக் பயம் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகுது. நெருக்கடி, இரவு பகலா மக்கள் எரிபொருள் வரிசையில் இருக்காங்க, இப்ப இதுக்கு என்னத்தான் பதில் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க நேத்து ஒரு ஊடக சந்திப்பு, அதுல மெயினானா அதுல இதை சொல்லியே ஆகணும். அதுல ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் சொல்லி ஆவேன் பாருங்க. அந்த ஊடக சந்திப்புல தொலைக்காட்சி டிவி சேனல்ஸுக்கு மாத்திரம்தான் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. நான் ட்ரை பண்ணேன், நான் போறதுக்கு, நான் போய் கேள்வி கேட்பப்பட்டேன். இப்போ அவங்க சொல்லிட்டாங்க வெப்சைட், ஆன்லைன் மீடியாஸ், அப்படியே அவங்கள தவிர்த்து இந்த பேப்பர் பிரிண்ட் மீடியா கூட அங்கே இருக்கல, டிவி சேனல்ஸ் மாத்திரம், ஊடகவியாளர்கள் மாத்திரம் தான் நாங்கள் இன்னைக்கு வர வைக்கிறோம் அப்படின்னா அந்த அங்கே இன்விடேஷன் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நாங்கள் இருக்க இடத்துல இருந்து பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இருக்க இடத்துல இருந்து ஸ்பீச்சை பார்த்தோம். மக்களுக்கு நிறைய டவுட்ஸ் கிளியர்ஸ் வந்து தெளிவாக இருந்துச்சு. ஜனாதிபதி என்ன சொல்றாரு, பயப்படாதீங்கன்னு ஒரு திட்டம் போட்டிருக்கோம், அதுல சித்திரை புத்தாண்டு உட்பட நாங்க ஒரு சேஃப் இது போட்டிருக்கோம், அதனால பயப்படாதீங்க. ஏப்ரல் மாசம் சித்திரை புத்தாண்டுக்கு கரண்ட் போகிருமா ஜனாதிபதி அப்படின்னு கேட்ட நிறைய பேத்துக்கு இல்ல, கரண்ட் போகாத, கரண்ட் இருக்கும், அதுக்கு பிறகு வேணா போக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நேற்று சொல்லியிருந்தாரு. எரிவாயு தொடர்பா ஒரு தகவல் ஒன்று இப்போதைக்கு வந்திருக்கேன்னு சொன்னால், நிரப்பும் செயல்முறை தொடர்ந்தும் நடைபெற்று வருவது லிட்டோ நிறுவனம் அறிவித்திருக்குது. அதற்கு ஒவ்வொரு 3 நாட்களுக்கு ஒரு முறை எரிவாயு கப்பல் வந்தடைவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக, 3 நாளைக்கு ஒரு முறை எரிவாயு கப்பல் வரும், அதனால பயப்படாதுங்க என்று லிட்டோட முகாமைத்துவ பணிப்பாளர் உத்தியோகபூர்வ. இப்ப நாங்க நேற்றும் முந்த நாளும் சொன்னதான், முதல் வந்து கப்பல் வந்துட்டு காசத்தான்னு சொன்னா காசு கொடுக்கலன்னா திரும்பி போனது. இப்ப காசு பணம் இருக்குது, அதனால சாமான் வரும். மற்றது ஹார்மோஸ் ஜலசந்தியும் வந்து கிட்டத்தட்ட அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மட்டும்தான் தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஏனைய நாடுகள் நல்ல தாராளமா கொண்டு வந்து, அதுல இஸ்ரேல் அமெரிக்காவோட சண்டையில சீனா விரும்புற மாதிரி இழுத்து கொண்டு வருது. அதனால இவங்க சிங்கப்பூர்ல இருந்தும் இந்தியாட்ட இருந்தா கணிசமான இதுகளை பெறதுனால அவங்களுக்கு ஒரு சவால் இல்லை. அவங்க அந்த பணங்களை இப்ப வந்து முற்பணங்களை வந்து முதல் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் லைன் கொடுத்தேன், இப்ப ஒரு வாரங்களாக ஆக்கப்பட்டிருக்கான். அதை கொடுக்கறதையும் தயார் நிலையில் இருக்கிறாங்கன்னா, இலங்கையில கூட அதிகளவான வங்கிகள்கிட்ட கூட நல்ல கையிருப்புகள் இருக்கிறதாகவும் வெளிநாட்டு நாணயம் இருக்கிறதாகவும் கூறப்படுது. அந்த தைரியத்திலாம் ஜனாதிபதி இந்த விளையாட்டு காட்டுறேன். ஆனா நீங்க சொன்னதுல லிட்ரோட இன்னொரு விஷயம் சேர்த்துக்கலாம். இப்ப அந்த பயம் தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகின பிரச்சனை, சிலிண்டர்ஸ் தான், கேஸ் தான் முதல்ல பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா மஞ்சள் நிற எரிவாயு சிலிண்டர்கள் வந்து பற்றாக்குறையானதும் அத்தனை பேரும் நீல நிற சிலிண்டருக்கு மாறிட்டாங்க. நீல நிற சிலிண்டர் அதிகமா கொள்வனவு ஆர்டர் போட்டிருக்காதனால அது ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டு எல்லாரும் அதுக்கும் அரசியல் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுச்சு. குயிக் ஆக்ஷன் எடுத்தப்பட்ட அரசாங்கம் உடனடியாக கப்பல்களை வர வச்சு சிலிண்டர் கொடுத்தா. இன்னைக்கு இப்ப நான் இன்னைக்கு பர்த்டேனால வெளியில போயிட்டு வந்தேன், அங்கங்க பயணங்கள் இருந்துச்சு, போயிட்டு வந்து போற வார பொருளா நீல நிற சிலிண்டர்களை ஏத்திக்கிட்டு லொரி அங்கிட்டு இங்கிட்டு வேகமா போறாங்க, ஆக்டிவா எல்லா இடமும் இப்ப ஃபாஸ்டா போயிட்டு ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த எங்கெங்க ஷார்டேஜஸ் இருந்துச்சோ அங்க போயிட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்க. அதே மாதிரி ஏப்ரல் இறுதி வரை கையிருப்பு இருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. மேலதிக இருப்பு வந்து மால்டீவ்ஸ்ல அங்க இருக்கான், ஸ்டாக் பண்ற இடம் இலங்கைக்கு அங்க வந்து இருக்கதாகவும் ஒரு தகவல் இருக்கு. சோ பயப்பட தேவையில்லை, எரிவாயு பொறுத்தவரையில பயப்பட தேவையில்லை. பணம் இல்லைண்டா தான் அச்சம் கொள்ளணும். மத்திய வங்கிட்ட போதிய அளவு கையிருப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே இப்போது என்ன சொல்ற, சுற்றுலாத்துறை பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு, இது கொண்டு செய்ய இயலாது, ஒரு பெரும் நெருக்கடி ஒன்றை தவிர்க்க முடியாம இருக்குது. ஆனா அதனையும் கடந்து, ஆனா அதே ஐயோ இந்த ஆள்ற தொல்லை தாங்க முடியல. அமெரிக்காவில் தற்போது உயர்ந்து வரும் எண்ணெய் மற்றும் எரிவாயுக்களின் தற்காலிக விலை தற்காலிகமானது என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையிலான போர் பதட்டங்கள் காரணமா எரிவாயு இந்த போர ஆரம்பிச்சதே நீங்க தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப என்ன நிலவரம், இப்ப அங்க இருக்க ஒரு முக்கியமான நபரை இவங்க கொண்டுட்டாங்க, அதுக்கு பழி வாங்குற விதமா இப்போ ஈரான் பக்கம் இருந்து நாங்க நிச்சயம் எதுக்கும் பழி தீர்த்தே ஆகுவோம், பழி வாங்கி ஆகுவோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இப்ப அங்க நிலவரம் என்ன மாதிரினா, நிலவரம் வந்து மோசமா தான் இருக்குது. கிட்டத்தட்ட சமாதானம் பேசி கொண்டிருக்கக்குள்ள அவங்களோட அயத்துல்லா கமேனிய படுகொலை செய்தாங்க. இப்போது லாரியானி படுகொலை செய்யப்பட்டிருக்கார், அவரும் அந்த குண்டு தாக்குதல படுகொலை செய்யப்பட்டிருக்கார். அவரும் ஒரு மிக மிக முக்கியமானவர். இப்ப சமாதானத்துக்கு நாங்க தயாரென்று கொண்டு தொடர்ச்சியான படுகொலைகளை செய்யறதுன்றது வந்து இந்த வகையில் அதை நியாயப்படுத்தலாம்னு தெரியல. சமாதானத்துக்கான இறுதி சந்தர்ப்பம் இருந்ததா எதிர்பார்க்கப்பட்டது. அவர்தான் அதிகளவான சமாதான பேச்சுக்கள்ல ஈடுபடக்கூடியவர், அலி யாரியானி. அவர் மரணம் இடம்பெற்றிருக்குது. இப்போதைக்கு பொறுத்தவரையில 2
முடிவுதான் இருக்கு டில்சான். யாரோ ஒருவர் ஒரு பேரழிவை சந்திச்ச பின்னர் தான் இந்த யுத்தம் நிறைவுக்கு வரும். கிட்டத்தட்ட ஈரானை பொறுத்தவரையில அவர்களுக்கு நீ இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் போரியல் நிலைமையில அவர்கள் வலிமையா தான் இருக்காங்க, தாக்குதல் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரையில இப்போதைக்கு அவங்க நிறுத்தினா அது தோல்வி, ஆனா நிறுத்தாம போய் நிறுத்தினாலும் அது தோல்விதான். அமெரிக்காவுக்கு பட தோல்வி இது. அவ்வளவுதான் டில்சா இதுல சொல்லக்கூடிய இருக்கு. அத்தானேப்பா, இவங்க எப்ப முடிப்பாங்க, எப்ப இது முடிவுக்கு வருங்கிறது உலகத்துல யாராலையும் சொல்ல முடியாது. ரைட். இது அந்த 2 நாடு இல்ல 3 நாடு, அங்கிட்ட இஸ்ரேல் அமெரிக்கா ஒண்ணு, இங்கிட்ட ஈரான் ஒண்ணு, இவங்களா நினைச்சத முடிவுக்கு கொண்டு வந்தாலோ தவிர ஏனைய என்ன யார் நினைச்சாலும் இது நடக்காது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு தனிப்பட்ட ஈகோன்னு இருக்கு. அந்த ஈகோ பிடிச்ச மனுஷன், அந்த ஈகோ பிடிச்ச மனுஷன் நினைச்சாதான் இது நிற்கும். இல்லைன்னா இந்த பக்கம் இவங்களோட லேசப்பட்டவங்க இல்லை. அப்ப இப்படி என்ன நடந்துகிட்டு இருக்கிறது, ஆனா அதரதை நம்ம தாக்கு பிடிக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்விதான். நிச்சயமா இப்ப ஜனாதிபதி எழுதி போகலாம் அப்படின்னு, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு பாதி கேள்வி இருக்கு. இது நமக்கு மட்டும் இல்ல, இந்தியா, இந்தோனேசியா, பாகிஸ்தான், நேபாளம், இப்படி தெற்காசிய நாடுகள் ரொம்ப இதுக்குள்ள. அப்ப மக்கள் சேமிங்க. நாங்க தொடர்ந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் முடியும் போது நானும் தமிழசனன் சொல்றேன்னா, சேமிங்க. தண்ணீரை ஆரம்பத்துல சேர்க்கிற மாதிரி இப்ப பெட்ரோல் எரிவாயு சிலிண்டர், இப்ப நாங்க சொல்லிட்டோம் எரிவாயு சிலிண்டர் வருது, ஸ்டோர் பண்றாங்கன்னு. அதுக்குன்னு நீங்க கேஸை பத்து வச்சுக்கிட்டு எல்லா சாப்பாடும் செஞ்சு முடிச்சிடாதீங்க. அதையும் சேமிங்க முடிஞ்ச அளவு. கொஞ்சம் இப்ப என்ன செய்ய, நம்ம உலக நடப்பு இப்படி இருக்கு, அந்த உலக நடப்பு இப்படி இருக்கிறது அங்க நாட்டு நடப்புல மக்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் சேமிச்சு எதிர்வரும் காலத்தில் நடக்க இருக்கின்ற பாரிய நெருக்கடியை கட்டுப்படுத்துறதுக்கு, அதுக்கு சவாலை முகம் கொடுக்கறதுக்கு நமக்கு போதுமான ஒரு பலம் வேணும்னா இப்பொழுது நம்ம சற்று சிந்திச்சு செயல்படணும். இதுல அரசியல் இல்லை, ரைட், இதுல பழிவாங்கல்கள் இல்லை, இதுல வேணுமுனே எந்த விஷயமும் மங்குரோத்து நிலை இல்லை, நெருக்கடி. இது ஒரு உலக பிரச்சனை, அதை நாங்க ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். அதனோட டில்சன் இன்னும் ஒரு சம்பவத்தை பார்த்துட்டுமே சுவாரஸ்யமா தான் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க சொல்லியிருக்கிறார். சொன்னால் கோவிட் காலத்தில் கொண்டு சென்ற எரிபொருள் இன்னும் வீட்டில் இருப்பதாக அவர் நண்பர் ஒரு சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா ஆமா, அதுதான் சொல்றது. அப்ப சொல்லியிருக்குது. ஆகவே எரிபொருளே இப்ப எரிபொருள் அது எந்த ஏரியான்னு சொல்லுவோம், எங்கே வடக்குல ஒரு ஏரியா தான் சொல்லியிருக்காரு அவர். வவுனியா மக்களுக்கு தான் அந்த செய்தி. இப்ப இன்னமொரு விடயம் இருக்கிற டில்சான் என்று சொன்னால், வடக்கு கிழக்கு மற்றும் மலையகம் மற்றும் இப்ப மற்றும் சிங்கள பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு விடயத்துல கவனமா இருங்க. இப்ப வடக்கு கிழக்குல தாராளமா உங்களுக்கு விறகு இருக்குது, துவிச்சக்கர வண்டி பயணங்கள் மேற்கொள்ளலாம். நீங்க கடைகளுக்கு போகும்போது துவிச்சக்கர வண்டிகளை பயன்படுத்தலாம். முடிந்த வரைக்கும் உங்களை நீங்க கொஞ்சம் இதுக்கு அர்ப்பணிங்க. இந்த விடயத்துல இருந்து மீண்டு வரணும் என்றால் அனுரகுமாரையும் அமைச்சரவையும் அரசாங்கம் முடிவெடுத்து ஒன்றும் செய்யலாது. நீங்கள் உங்களால முடிஞ்சதுகளை செய்யுங்க. இப்ப உதாரணத்துக்கு போக்குவரத்துகள், சில வேளை நீங்க கடந்த காலத்துல கூட பிரயாணங்களை மேற்கொள்றதுக்கு மிதிவண்டிகளை பயன்படுத்தி இருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அதை நிப்பாட்டிட்டு மோட்டார் சைக்கிளை பயன்படுத்திருப்பீங்க. இப்ப திரும்பவும் ஒரு ஆளை சொன்னா மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தாம மிதிவண்டிகளை பயன்படுத்துங்க. மற்றது விறகு அடுப்புகளை பயன்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் உமி அடுப்புகளை பயன்படுத்துங்க. அதாவது மரத்தூசு அடுப்புகளை பயன்படுத்துங்க. இப்ப கொழும்புல இருக்கிறார்கள் சொல்லலாம், கேஸ் தான் அது கட்டாயம் தவிர்க்க இயலாது அவங்களால. அந்த சூழ்நிலை அந்த மரத்தூசி அடுப்புகள் இருக்கு, இங்க இருக்கு. மரத்தூசு அடுப்புகள் இப்ப பாத்தீங்கன்னா 2 பக்கமும் ஒரே நேரத்துல எப்படி நீங்க கேஸ்ல சமைக்கிறீங்களோ அது மாதிரி மரத்தூசுகளை படிவா ஃபிட் பண்ணி, எனக்கெல்லாம் நல்லா ஜாபம் இருக்கு. எங்களோட வீட்டுல எங்களோட அப்பாக்கள் எல்லாம் அந்த தூசு எடுத்துக்கொண்டு வந்து உமி எடுத்துக்கொண்டு உமி அடுப்பு எல்லாம் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான அடுப்பு. இதுகளை பயன்படுத்துங்க. இது கூட இப்ப இருக்கிற சூழ்நிலை அனுரவ பிளவிட்டா அனுர விட்டதால இந்த நிலம் சொல்லலாம். இது அனுர இல்லையே, சிஸ்டமே பிழைச்சு, வேர்ல்டே பிழைச்சு போயிருக்குது. இப்ப அனுரவுலையும் சொல்லலாம், ஒருதலையும் சொல்ல இயலாது. எதிர்கட்சிகள் மாதிரி நாங்க ஊடகம் நடத்த இயலாது. இப்ப எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில எல்லாத்திலையும் குற்றம் காண்ற பணப்பான்மை இருக்குது. ஊடகங்கள் குற்றம் காணும், பிளவிட்டா குற்றம் சொல்லும். இப்ப இந்த சூழ்நிலையில உங்களை நீங்கள் ஒரு முறை ஒருத்தல் செய்யுங்க. ஒவ்வொரு ஆளும் ஒருத்தல் செய்தீங்கன்னா இல்ல ஒரு அளவுக்கு இந்த விடயங்கள்ல உங்களை ஈடுபடுத்தினீங்கன்னா ஒரு கட்டத்தை தாண்டலாம். இப்ப பிமல் ரட்நாயக்க சொன்னது அவரு நகைச்சுவைக்காக சொன்னாலும் அதுல ஒரு இது இருக்குது. ஐயோ இந்த ரணில்ற நண்பர் எங்கட என்ன சொல்லி இருக்கிறார், லீவு சம்பந்தமா, விடுமுறை சம்பந்தமா, நீங்க தானே இப்ப அந்த நாட்டையை சோம்பறியாக்குனது. அதுக்குள்ள வெள்ளி அல்லது திங்கல்ல வச்சா நல்லா இருக்குமா? ಈ ನಿವಾಡುವ ಸಂದುದದು ಉಂಡಾನ ಏಮನತ್ತಾಗ ಈ ನಿವಾಡುವ ಸಿಕುರಾದದು ಉಂಡಾನ ಏನ ಸಿಕುರಾದ ಸೆಣಸುರಾದ ಇರಿದ ಹವಸನಕಾಂಗಿಂದಲ ಸಂದುದ වැඩට එයි. සඳුදා එනිවාඩුව දුන්නා නම් සිකුරාදා
සිකුරාදා සෙනසුරාදා ඉරිදා සඳුදා ඉඳලා අඟහරුවාදා වැඩට එයි. சிஸ்டம் அப்படியே கண்டினியூ பண்ணணும். சிஸ்டத்துல ஒரு தொய்வும் பெறக்கூடாதுன்னா இந்த முடிவு. அடுத்த இன்னொரு ஐயா அவரை பார்த்தீங்களா, அவர் சொன்னதை ஆட்சியை கொண்டு வந்தது நாங்கள், இதனை கவிழ்க்க விட மாட்டோம். ஒரு சாதாரண கூலி தொழில் செய்கிற ஐயா. අපි කැමති නෑ ওই වොයිස් කට් දීලා මේ සවුත්තර. අපි ඔක දාන්න. අපි කාටවත් බය නෑ. ඔක දාන්න. මේ ආණ්ඩුව අපහසුතාවපත් කරන්න එපා. මේ ආණ්ඩුව ගත්තෙත් අපි. අන්න එක මතක තියාගන්න. ඒ වගේ ප්‍රශ්නයක් තියෙනවා. මොකද ප්‍රශ්නේ? මේක ප්‍රශ්නයක් නෙමෙයි මේ. මේ තෙල් පොලින් 10ක ගිහිල්ලා හරි අපි ගහනවා. ඩොලර් කාපු එක රාජපක්ෂ මතක තියාගන්න. උන් රටේ සල්ලි ඔක්කොම විනාශ කරාම තමයි මේක උනේ. ඩොලර් නැති කරේ. උන් සල්ලි දාම බ්‍රසීල් රට. මේක අපිත් ඒක ඵල විපාක වින්දා. අපි මුන්ට ராஜபக்ச රට දුරක් உன் கேவ ரட். நல்லா தெளிவா சொல்றாருன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டை டொலரை தின்னு நாட்டை வங்குரோத்து அடைய வச்சது ராஜபக்சமா. ரைட்டா? நீங்க வாய்ஸ் கட் எடுக்காதீங்க, எடுக்கிறதுல எந்த பயனும் இல்ல. நாட்டை நாசமாக்குறது ராஜபக்சமா. நாங்க இந்த லைன்ல இன்னும் 10 லைன்ல வேணாலும் நின்று போயிட்டு பெட்ரோல் வாங்கிக்குவோம். இது இந்த அரசாங்கத்துக்கு நாங்க எந்த குறைய சொல்ல முடியாது. ராஜபக்சமா செஞ்சது டாலர் இல்லாமக்கிறது அவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி. நாங்க பிரச்சனை இல்லாம இதை போயிட்டு லைன்ல நின்று எடுப்போம் அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு ஐயா. இதுல இன்னமொரு விடயத்தையும் சொல்ல வேணும்னா, இந்த ரணில் விக்ரமசிங்க கடந்த காலத்துல செய்த அந்த ஒரு சில விடயங்களையும் சொல்ல வேணும்னால், புலிகள் ரணில் விக்ரமசிங்கோட சமாதான பேச்சு நடந்த போது அதிகளவான டாலர் சேமிக்கப்பட்டது. அந்த டாலர் மத்திய வங்கிற கையிருப்பெல்லாம் ஸ்டாண்டர்டா இருந்தது, நல்ல ஸ்டாண்டர்ட்ல இருந்தது. அந்த டைம்ல தான் ராஜபக்ச ஆட்சியை பொறுப்படுத்து எல்லாம் துட்டை அழிச்சு நாசமாக்குறதுக்கு பிறகு திரும்ப 2015 வரையும் பாரு, 2015 வரைக்கும் வந்தவர். அதை முடிச்சது பிறகு 2015 திரும்ப மைத்திரிபால ரணில் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிற டைம்ல திரும்ப இவங்க எடுக்கிறாங்க. ஆறு ராஜபக்ச ஃபேமிலி திரும்பவும் வந்து அதுக்கு பிறகு ரணில் வந்தது ராஜபக்ச ரணில் தானே, யாரு கிருணிக்கெல்லாம் சொன்னது. இப்ப இப்படியான சூழ்நிலையில வந்து ரணிலும் முயற்சி செய்தவர். ஆனா ரணில்ற ஒரு என்ன சொல்ற அதிர்ஷ்டம் இல்லாத நிலை என்ன சொன்னால், இருடிக்கான காதல் நொய்ங்கன்னு சொல்லுவேன். ஒரு நாள் இப்ப நல்ல ரணில் இட்டப்பு நாயக்கியா ரணில்னே அவங்க போய்கிட்டு. ஆனா ஒரு காலத்துல ரணில் வீட்டுக்கு முன்னுக்கு போயிட்டு ரணில் அப்படின்னு கத்தி ரணில் வெளியே வா அப்படின்னு இருடிக்கா. ரணிலுக்கு பேர் வச்ச ரணில் ராஜபக்சன் ரணில் விக்ரமசிங்கோட பேரை மாத்தினதே அவதான். இன்னைக்கு அது மட்டும் இல்ல, இந்த இருடிக்கா பத்தி சொல்லணும். துமிந்த சில்வா அவங்க அப்பாவை கொண்ட மனுஷன். துமிந்த சில்வாவுக்கு இருடிக்கா வந்து மன்னிப்பு கொடுத்துட்டாங்களாம். அவங்க சொல்றாங்க நேற்று முந்தானத்து வாய்ஸ் கட்ல, நான் வந்து மன்னிப்பு என் மனசுல நான் மன்னிப்பு மன்னிச்சிட்டேன். அது பொது மன்னிப்பு வழங்க வேண்டியது ஜனாதிபதி. அவர் என்ன ஒரு அரசியலுக்காக இல்ல இப்ப எப்படி பிளான் தெரியுமா, அனுரதான அவரை தடுத்து வச்சிருக்காரு. அடுத்தது ரெண்டுதான் இப்ப கதைக்க வர தான் மன்னிச்சிட்டேன், ஜனாதிபதி பொது மன்னிப்புல விட்டா சரியன்னு சொல்லி வேலை. இது என்ன ஊத்தவாளி அரசியல் நடக்குதுன்னு சத்தியமா சொல்ல முடியல. என்ன இது? ரணில்ட இன்னொரு கோலை அவர் சொல்லியிருக்காரு, கேளுங்க. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச மக்கள் போராட்டத்தினால் பதவி விலகி சென்றதை போல தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் தேடி கண்டுபிடிக்க முடியாதவாறு நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்படும் என ரணில்ட கோலையா முன்னாள் அமைச்சர் அரின் பெர்னாண்டோ சொல்லியிருக்காரு. அவர் எங்க இருக்கிறாரு? அவர் இந்த மாதிரி அடிக்கடி வந்து வாய்ஸ் கட் கொடுத்துட்டு போவார். என்னத்த சொல்ல, இந்த அரசாங்கம் மேல இல்ல, இதுக்கு சரியா முகாமைத்துவம் இல்ல, இது பொய்யா அப்படின்னா அரின் பெர்னாண்டோ இன்னைக்கு ஸ்பெசிபிக்ல சொல்றாரு. மக்களே, இந்த எரிபொருள் வரிசையெல்லாம் இந்த உலக யுத்த நாள் நடக்கல. இந்த அரசாங்கத்துல பிழையான முகாமைத்துவம், அரசாங்கத்துக்கு இதை செஞ்சுக்க தெரியும், அதனாலதான் இந்த வரிசை உருவாகி இருக்குன்னு இன்னைக்கு மிஸ்டேக் பண்றாப்புல. යකෝ විශ්වාස කළා තමයි මෙච්චර කියලා තියෙන්නේ. ඒතකොට මේ හිතනවන්නේ ලෝකේ ප්‍රශ්න කියලා. ලෝකේ ප්‍රශ්න නෙමෙයි. මේ වැඩ බැරිට ආසන්නලව වැඩ කරපු නිසා මිනිසුන්ගේ ඉල්ලන් කෑම. ඒ නිසා පෝලිං වල ඉද්දී කියන්න එපා ලෝක යුද්ධ කියලා ඇනගන්න හොඳ ටොක්කා. இந்தியாவிலையும் போலேன், பாகிஸ்தான்லயும் போலேன், பங்களாதேஷ்லயும் போலேன், மாலத்தீவுலயும் எல்லா இடமும் போலிங் தானே. போலிங் இவருக்கு வந்து அப்ப அது எல்லாத்துமே அனுர அரசாங்கம் வந்து செஞ்சிருக்கு பிள்ளை. இவங்க முகாமைத்துவம் பண்ணாதனால இந்தியா, நேபாளம், பாகிஸ்தான் எல்லாத்துலயும் பிரச்சனை. ஒருவேளை ஈரானுக்கு தாக்குதல் நடத்தினது அனுரவோ?
உண்மைக்கு வந்து அலைன் பெர்னாண்டோவை புடிச்சு புடிச்சு ஜெயில போடணும் சார் இவங்கெல்லாம். இவங்க அப்பா சொன்னாராம், தம்பி நாளைக்கு சர்ச்சுக்கெல்லாம் தாக்குதல் நடக்க போகுது தம்பி, சர்ச்சுக்கு போயிடாத. இவரு சரியப்பான்றது அடுத்த நாள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தனியா பிரஸ் மீட்ல உட்காந்துக்கிட்டு, ஓ எங்கட அப்பா எனக்கு சொன்னாரு சர்ச்சுக்கு போவேன்னு சொல்லி, அதனால நான் போகல, அதனால நான் தப்பிச்சினேன். வெக்கம் கெட்டவனுங்களா. ஷோ என்ன சொல்றது? இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரைட், இது உணர்வுபூர்வமா சொல்லியிருந்தா, இல்ல மக்களுக்கு சொல்லியிருந்தா பாதுகாக்கப்பட்டிருக்கும். 270 பேர் செத்திருக்க மாட்டாங்க. அப்ப இப்படியானவங்க தான் இன்னைக்கு வந்து கதைக்கிறாங்க, மிஸ்லீட் பண்றாங்க, மக்களை வந்து தவறான பாதைக்கு வழி நடத்துறது, இன்னொரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு இவங்க காரணமா இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு இனவாதத்தை கழிச்சாங்க, சக்சஸ் இல்ல. மதவாதத்தை கழிச்சாங்க, சக்சஸ் இல்ல. இப்ப இவங்க எதிர்பார்த்தது போல ஏதோ போலின்னு ஒன்று வந்துட்டு கொண்டு வாங்குறாங்க, அதுக்கும் சக்சஸ் இல்ல. கிட்டத்தட்ட சனம் தெளிவா இருக்கிறாங்க. தெளிவா இருக்காங்க உண்மைக்குமே. இப்ப நினைக்கிறேன் இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்கிற ஒரே குரூப் ரணில் ராஜபக்ச ஆதரவாளர்கள் குரூப் பார்த்தா இருக்கணும். இல்ல நீங்க மாறி சொல்றீங்க, அப்படி இல்ல. இந்த பிரச்சனையை பார்த்து கோபத்தில் இருக்கிற அடையப்பா, இந்த பிரச்சனை வந்து இந்த சனம் இன்னும் திருந்தி அவங்களுக்கு எதிராக வருது இல்ல, அதுவும் அப்படியே அந்த ஆங்கிலே சரி. அது சரி, சனம் இப்ப தெளிவா இருக்கு. தெளிவா இருக்காங்க. வாய்ஸ் கட்டுகள் எப்பெல்லாம் மாறி இருக்கு, வாய்ஸ் கட் கொடுக்க நிறைய விஷயங்கள் நடக்குது. இன்னொன்னுதான், இன்னைக்கு ஒரு வீடியோ கொஞ்சம் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வந்து நீண்ட நேரமா வரிசையில இருந்து பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு போற அவங்கள அடையாளம் கண்டுட்டு நிறைய பேர் வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடுறாங்க. என்பிபி பார்லிமெண்ட் உறுப்பினர் ஒருவர் பல மணி நேரமா அவங்க வரிசையில் இருந்திருக்காங்க. வெயிட் பண்ணி அவங்க டேர்ன் வரும்போது, அவங்க நெருங்கும் போது அவங்க பெட்ரோல் அடிச்சுட்டு போறாங்க. வாய்ஸ் கட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஏன் நீங்க போலீஸ்ல எவ்வளவு நேரம் இருந்தீங்க? எல்லாரும் போலிங்ல இருந்தாங்க, நானும் ஒரு அரை வருஷம் போலிங்ல இருந்தோம். உங்க காருக்கு எவ்வளோ பெட்ரோல் இருக்குது? உங்க வீட்டில் 16 லிட்டரா காடு மாதிரி? எவ்வளோ காலத்துக்கு கொஞ்ச காலம் இந்த வீடு கட்டிட்டு போனீங்க? එහෙම අපිට කියන්න බෑ මේ ලෝක තත්ත්වයට එක්ක වෙන ප්‍රශ්නයක් නෙවෙයි. ඔව්. ලංකාවේ ප්‍රශ්නයක්. ඒක අපිට කියන්න බෑ මෙච්චර කල් කියලා කියන්න. අපේ රටට ඇවිල්ලා තියෙන කෙනෙක් අපි අර පිළිපස්සෙන් පාවිච්චි நேற்று எங்களோட தமிழ்வின் டீம்ல இருக்கக்கூடிய செய்தி பிரிவுல இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்ற எங்களோட பணியாளர்களோட கதைக்குள்ள அப்ப நான் சொன்னேன், இந்த அனுரவ கெதியை அடிச்சு கலைச்சு விட்டால் ஓகே முடிஞ்சிரும் தானே, நாடு ஒரு மாதிரி நிமிந்து. ஐயோ அண்ணா நாட்டுக்கு ஒன்றுமே வேணாட்டு பரவாயில்ல, அந்த ஆள் இருந்துட்டு போக மாட்டேன். ஏன்னு கேட்டேன், இப்ப களவு பொய் மற்றது ஊழல்ன்றது இல்லையா, அதான் அந்த 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 எங்களோட பணியாளர் சொன்ன கருத்து. அதனால இப்ப எல்லாரோட போக்கஸும் வந்து அதை நோக்கிதான் இருக்குது. இப்போ ஒரு போலின் வந்திருந்தால் வேற ஆறும் ஆட்சியில இருந்தா என்ன நடந்திருக்கு? வீட்டில இருந்து டேங்குகள் வந்திருக்கு அடிக்கிறதுக்கு, முடிஞ்சு கதை முடிஞ்சு. நீங்க சர்வதேச செய்திகள் என்னன்னு கேட்டுக்கொண்டீங்க. ஹார்மோஸ் நீரிணை அருகே உள்ள ஈரானின் ஏவுகணை தளங்களை அமெரிக்கா தாக்கி இருக்கிறதாக தெரிவித்திருக்குது. அதே நேரம் இந்த ஏவுகணை தளங்களை பதுங்கு குழிகளை ஊடுருவி தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த குண்டுகளை தாக்கியது ஏன் என்ற தகவலையும் அமெரிக்கா வெளிப்படுத்தியிருக்கு. அமெரிக்க ராணுவத்தில கட்டளை மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்ல அந்த ஈரானிய ஆபத்தான கடற்பகுதிகளில் 2270 கிலோ எடை கொண்ட ஆழமாக ஊடுருவி தாக்கக்கூடிய ஆயுதத்தை வெற்றிகரமாக உபயோகித்து அதில் அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறதாக கூறப்படுது. இந்த தளங்களில் இருந்த கப்பல்கள் மீது தாக்கக்கூடிய குரூஸ் ஏவுகணைகளை நீரிலையில் சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு பெரிய ஆபத்தாக இருந்தது. ஈரானிட்ட இருந்த குரூஸ் ஏவுகணைகள் என்பது அந்த ஹார்மோஸ் நீரிணையை கடக்கிறதுல பெரிய சவாலா இருந்தது. அதை நாங்க தாக்கி அழிச்சிட்டோம்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. அமெரிக்காவோட இந்த கருத்தின்படி உலகின் 20% எண்ணெய் கப்பல்கள் செல்லும் பிரதான நீரிணையாக இருக்கக்கூடிய ஹார்மோஸ் ஜலசந்தியை வந்து இப்போதைக்கு நாங்கள் பாதுகாப்பாக மீட்டிருக்கிறோம் என்ற கருத்தை தான் இவங்க வெளிப்படுத்துறாங்க. அதுல வந்து ஈரானை தாக்கி அழித்தது 2270 கிலோ எடையுள்ள பங்கர் பஸ்டர் குண்டுகள். அந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் என்றது கிட்டத்தட்ட அதை அடித்தால் கதி முடிஞ்சுது. அதையும் அதைத்தான் பயன்படுத்த போறோம். தொடர்ச்சியாக ஹார்மோஸ் நீரிணையில ஈரானின் நடவடிக்கைகள் மோசமா இருக்கும்னு சொன்னால் இதை பயன்படுத்தி ஆக போறோம். அங்க இருக்கக்கூடிய குரூஸ் ஏவுகணைகள் என்பது வந்து மிகவும் சவாலா இருக்குங்களால இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க. கடந்த வருடம் ஈரான் மீது பங்கர் பஸ்டர் குண்டுகளை செலுத்தித்தான் மிக பெரும் ஒரு தாக்குதலை நடத்தினது அமெரிக்கா. இப்போது மீண்டும் சொல்லுது இதை இப்போ பயன்படுத்திருக்கிறோம், திரும்ப பயன்படுத்த போறோம். கடந்த வருடத்துக்கு பிறகு இப்ப பங்கர் பஸ்டர் குண்டுகள் தாக்கம் என்றது ஒரு பெரும் அழிவுகளுக்கான அடையாளமா தான் இருக்கு டில்சான். இது கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் என்றது வந்து
ஆழமா நிலத்துக்கு கீழே போய் போயிட்டு வெடிச்சது என்று சொன்னால் நிலத்துக்கு கீழே கூட ஒரு பெரும் கிட்டத்தட்ட ஒரு நிலநடுக்கத்துக்கு சமன் அந்த அந்த குன்ற தாக்கம். அதை மீண்டும் பயன்படுத்த போறேன். பங்கர் ஸ்பர்ஸ்டன் குண்டுகளோடு மீண்டும் ஈரானை அழிக்க போறேன்னு அமெரிக்கா சொல்லுது. ஆனா நீங்க கேட்கலாம், உங்களோட டவுட் விளங்குது, அப்ப ஈரான் என்ன பலவீனப்பட்டுட்டா, ஈரான் முடிஞ்சுதா என்று கேட்டா, இப்ப இதெல்லாம் வந்து யாரு சொல்றது? எங்கட மிஸ்டர் ட்ரம்பும் அவரோட படைபரிவாளங்களும் சொல்லுது. ஈரான் இதை பற்றி எல்லாம் கதையே இல்லை. அவங்கள்ட்ட மரணங்கள் நிகழுது. அலி லாரியானி நேற்று மரணமாயிருக்கிறார், சமாதானம் பேசக்கூடியவர். ஆயத்துல்லா அல் கமெனி இறந்திருக்கிறார். அவரோட அலி ஆரியானியோட 2 முக்கிய படையினர் இறந்திருக்கிறார்கள். ஆனா ஈரான் இன்னும் பலவீனம் அடையல. இன்னும் மத்திய கிழக்கில் இருக்கு இன்னும் ஃபீல்டுல இருக்காங்க, நிக்கிறாங்க. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் திணறிக் கொண்டிருக்கு, ஏலாம இருக்குது. இறுதி எச்சரிக்கை கிட்டத்தட்ட நீங்க மத்திய கிழக்கை விட்டு வெளியேறுங்கிற மாதிரி வந்துட்டு முடிவு, ஈரான் முடிவு. ஆனால் ஈரான் அதனையும் சமாளிச்சு கொண்டுதான் போகுது. ஆனா ஈரான் படைத்துறை ரீதியாக அமெரிக்கா இப்ப 2 தகவல் இருக்கு டில்சான். போர் முனையில 2 தரப்புகளும் சமதளத்துல தகவல்களை பரிமாறணும். ஆனா இங்க வந்து இப்போதைக்கு ஈரான் ராணுவ ரீதியான விடயங்களை சொல்றத மிக மட்டுப்படுத்தி இருக்குது. அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கு. இப்ப நேற்று சொன்ன மாதிரி தானே எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி நிசாப் காரியப்பர் வந்து மிஷல் எப்படி பாயுதுண்டு அவர் இந்த அளவுல கூட ஈரான்ல ராணுவ தளபதிகள் சொல்ற. ஈரான் வெளிவார அமைச்சர் அரக்சி அப்பாச்சி கூட மிகவும் ஒரு முக்கியமான கருத்தை அவர் தான் இப்ப அவருடைய பெயர் தான் அடிக்கடி இந்த சமூக ஊடகங்கள்ல சர்வதேச ஊடகங்கள்ல எல்லாம் வெளிவந்து கொண்டு மிக நிதானமா பேசுறாரு. எங்கள்ட இந்த இறப்புன்றதை நாங்க எதிர்பார்த்தது ஒன்றுதான், இதுல எங்களுக்கு பெரிய அளவுல ஒன்றும் இல்லை, ஆனாலும் நாங்க இந்த யுத்தத்தை சமாளிப்போம், அமெரிக்காவை தோக்கடிப்போம். இப்ப அமெரிக்காவை தோக்கடிப்போம், இஸ்ரேலை தோக்கடிப்போம்ன்றது இவங்களுக்கு வயிற்ற கலக்குது. யாருக்கு? அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். இப்ப உங்களோட நாட்டில் இருக்கிற எதிர்கட்சி மாதிரி தான் டில்சான். நீங்க வேற அப்பாச்சின்னீங்க, அப்பாச்சினோட நமக்கு நம்ம நாட்டு அப்பாச்சி தான் ஞாபகத்துக்கு வராரு. அப்பாச்சி இப்ப ஓய்வுல இருக்காரு. அப்பாச்சியில மகன் தான் இப்ப அங்கங்க போயிட்டு குழப்பத்தை அனுமான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பாச்சியில மகன் ஜனாதிபதி. ஆமா. இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில டில்சான் B-1 விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தி அமெரிக்காவோட தாக்குதல் என்றது வந்து அதி உச்சமா தான் இருக்குது இஸ்ரேல தாக்குதல். ஆனால் இப்போது உங்களோட பேசிக் கொண்டிருக்கும் போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போரியல் செய்தியாளர்கள் கூறியிருக்கக்கூடிய தகவல் என்பது இஸ்ரேல் அமெரிக்கா, குறிப்பாக இஸ்ரேலை பொறுத்தவரையில் இனி வரப்போகின்ற நாட்களில் இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாட்டினுடைய பெரும் அடையாளங்கள் அழிக்கப்பட்டுவிடும். ஈரானினுடைய ஆயுதங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அவர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், அமெரிக்கா இஸ்ரேலை ஏவுகணை மற்றும் ட்ரோன் உட்கட்டமைப்புகள் மூலம் தாக்குவதில் ஈரான் குறியா இருக்கு. அமெரிக்கா என்று சொன்னால் அமெரிக்கால அமெரிக்க தளங்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேலை நேரடியா தாக்குது. ஆனால் ஈரானின் ஆயுதங்கள் தற்போது வரைக்கும் வலுவோடு தான் இருக்குது, வலு குறையல்ல, தாக்குதல்ற வீரியம் குறையல்ல. எனவே இந்த தாக்குதல்ற தன்மை என்றது மாற்ற முடியாது. ஈரான் அழிஞ்சு கொண்டிருக்குன்னு சொன்னால் இஸ்ரேல் அழிய போகுது என்று அர்த்தம் பண்றது. வடிவ விளங்கிக் கொள்ளுங்களா. மத்திய கிழக்கு இன்னும் ஒரு சில வாரங்கள் இந்த யுத்தம் நீடிச்சு போகுமா இருந்தால் மத்திய கிழக்குல இருக்கிற ஷேக்மாருக்கெல்லாம் ஒட்டகமும் ஆடும் தான் வாங்கி கொடுக்கும். பாலைவனம் தான் டீல்ஸ். இதுல அமெரிக்கா இப்ப என்ன யுஏஇயை பொறுத்தவரையில சொல்ல போனால் அவங்க அதிகளவான பொருட்களை ஈரான் வந்து கடல் மார்க்கமா அவங்கள்ட்ட இருந்து வாங்குறது. ஆனா யுஏஇ இன்றைக்கு ஈரான் மீது தாக்குதலும் நடத்தி இருக்கு ஒரு சில வாரங்கள், ஒரு சில நாட்களுக்கு முதல். இப்ப இதுல போக்குகள் எல்லாம் மிதமிஞ்சி போச்சு. இது கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஆயுதங்கள் தான் இந்த யுத்த கிழமையே தீர்மானிக்க போகுது. எப்படி முடிய போன்னு தெரியுது. என்ன ஏன் இதை சொல்றேன்டா டில்சான், இந்த யுத்தத்துல தன்மை கூட கூட மத்திய கிழக்கு நாடுகள் ஆபத்தாக போது, ஆசிய நாடுகள் மிக பெரும் இப்ப அதிகளவான விவசாயம் செய்ய ஆசிய நாடுகள்ல பெருமளவுல பாதிக்கப்பட போகுது. இப்ப வேளாண்மை செய்ய பாதிக்கப்பட போகுது. இந்த அந்த இயல்பு நிலை மெல்ல மெல்ல செயலிழந்து கொண்டு போகுது. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் ஒன்றுமே இல்லை, அவர் ஹாயா இருக்கிறார், அவருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. இது எப்ப முடியும், எப்படி முடியும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா முடிய வேண்டிய நேரத்துல கட்டாயம் முடிஞ்சே ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு தாக்கு பிடிக்க முடியாம இருக்கும் எதிர்வரும் நாட்கள். ஸோ இதை பேசி
ஒரு முடிவுக்கு வர வேண்டியது அவங்க கையில தான் இருக்கு. கடவுளை தான் பிரார்த்திக்கணும். நாங்க சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கேட்க போறாரு? நாங்க நடக்கிறத அப்டேட் பண்ண முடியும். ஸோ நாங்க இறைவனை பிரார்த்திப்போம், அவங்களுக்கு ஒரு புத்தியை கொடுத்து இந்த முஸ்லிம் மக்கள், இஸ்லாமிய மக்கள் நோன்பு பெருநாள் காலம், இந்த காலகட்டத்தில் அந்த நாடு ரொம்ப அவசியம். இதுக்கு முன்பதாக காலகட்டத்தில் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு முன் கொடுத்தாங்க. மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். அதெல்லாம் நாங்க காசாவுலயா, நிச்சயமா காசாவுல. இப்போ இதெல்லாம் நடக்காம இல்ல. ஸோ இதெல்லாம் நிப்பாட்டப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது. முடிந்த வரைக்கும் எல்லாரும் நாங்க இதுல 2 பேரும் சொன்னது மாதிரி என்ன சொல்ற, சேமிப்புகள்ல கவனம் செலுத்துங்க. உங்களோட நீங்க கொஞ்சம் இப்ப நீங்க மிதிவண்டி ஓட்டுறதால உங்களோட உடம்புக்கு கெடுதல் அல்லது மாரடைப்பு வரும், அல்லது உங்களுக்கு தலை சுத்து. மிதிவண்டி ஓட்டுனீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் தான் கூடும். நானே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். டக்குனு வாங்கி ஓடுறது நல்லது. ஏன்னா நானும் போயிட்டு இல்லைன்னா கியூல தான் நிக்க வரும், டைம் போயிடும், நிறைய எப்படியே ஒரு நாள் ஃபுல்லா செலவு பண்ண வரும். அதனால பைஸ்கிள் ஒன்று பார்த்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு டில்சான். இதுல ஒரு வாழ்க்கை அனுபவத்தை சொல்லலாம். எங்களோட வீட்டுல நாங்க 4 பேர். அந்த காலப்பகுதியில பேருந்துன்றதும் மிக மிக அரிது. எங்களுடைய தந்தையார் காலையில 5:45 மணிக்கு வெளிக்கிடுவார். 6:30 6:45 மணிக்கு அந்த நகர்பகுதிக்கு வந்துருவோம். நாங்க அதுல சாமான் வாங்கிட்டு அதுல அப்படியே கடையில சாப்பிட்டுட்டு திரும்ப மாலை ஒரு 5 மணிக்கு வெளிக்கிட்டாருன்னா 6 மணி 6:15 ஊருக்கு போயிடுவோம். சாமான் இல்லாம இப்படி துவிச்சக்கர வண்டி, போர் வாழ்க்கை, எல்லாம் சந்திச்சதுதான் நம்ம. அதனால நீங்க மக்களை வாழலாம். இப்ப நான் இந்த வாழ்க்கைக்கு பழக்கப்பட்ட நான் என்றால் எந்த உறவுகள்லாம் நீங்க என்ன சொல்ல, அண்ணன், அக்கா, அம்மா, எந்த உறவுகள்லாம் நீங்க இப்படியான முயற்சி செய்யுங்க. முடிந்த வரைக்கும் உங்களோட மோட்டார் சைக்கிள்களை அவசரத்துக்கு பயன்படுத்துங்க. வைத்தியசாலையை செல்றது, ஒரு அவசரமான தூரத்துக்கு போறதுக்கு பயன்படுத்துங்க. துவிச்சக்கர வண்டியில பயன்படுத்துங்க. இந்த பிரச்சனைன்றது எங்களை கிட்ட வராம நாங்க பாதுகாத்துக் கொள்வோம். இலங்கையில வந்தா கூட எங்களை அணுகாம பாதுகாத்துக் கொள்வோம். கேஸ் இல்லைண்டா என்ன, விறகு இருக்குது, உமி இருக்குது, மரத்தூசி இருக்கு, பயன்படுத்துங்க, வாழுங்க, சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க. இந்த நான் சொன்னதை பின்பற்றுங்க. இது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கூட வழிவகுக்கும். விபத்துக்கள் குறையும், வைத்தியசாலை போறது குறையும், எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே டில்சான், அப்ப நல்லபடியா செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. பாய் பாய். நன்றி நன்றி. பாய் பாய். மீண்டும் சந்திப்போம். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடி பிளேஸ்.